ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2023 லான்ச் ஆன ஒரு ரொம்ப அட்வென்ச்சரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த மார்வல் ரிலேட்டடான மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூவிஸ் ரிலேட்டடாக இருக்கும். பொதுவாகவே மார்வல் மூவிஸ்னாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மூவி நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்மேன் குவான்ட்மேனியா. நான் மூவி நேம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த மூவின்னு பற்றி. இந்த மூவியோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் தான். ஆண்ட்மேன் குவான்ட்மேனியா மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மூவியோட ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 மந்த் ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியோட மெயின் கேரக்டர்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஒய்ஃபு, ஹீரோவோட பொண்ணு, ஹீரோவோட மாமனார் மாமியார், மொத்தம் 5 பேர் ஆச்சு. அது ஃபைனலாக ஒரு வில்லன். அந்த கதையில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீரோவோட பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து ஆண்ட்மேன்லாம் வாழக்கூடிய அண்டர் வேர்ல்டு, பூமிக்கு அடியில் தனி ஒரு யூனிவர்ஸாக இருக்கும். யூனிவர்ஸ்குள்ளே எல்லாம் என்ன இருக்குது, அதுக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது வீட்டில். இது வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் பற்றி இங்கே அந்த பொண்ணோட, அந்த ஹீரோட பொண்ணோட மாமியாவுக்கு, அதாவது அத்தைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க அத்தை வந்து அந்த அந்த அண்டர் வேர்ல்டு, அந்த யூனிவர்ஸ், அந்த குவான்ட்மேனியா அந்த யூனிவர்ஸ்குள்ளே ஒரு 30 இயர்ஸ் பக்கமாக அதில் இருந்திருப்பாங்க. அதில் மாட்டி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அதில் அந்த 30 இயர்ஸ் அதில் ஏன் மாட்டியிருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கதை. 30 இயர்ஸில் ஒரு வில்லன் அந்த அந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்திருப்பான். அது ஒரு தனி வேர்ல்டு. அந்த வில்லன் அதுக்குள்ளே வந்திருப்பான். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டு சொல்லி ஒரு யூனிவர்ஸ்லேருந்து அடித்து துரத்திருப்பாங்க. அவனை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிறப்பிடிச்சு வைக்கிற மாதிரி அந்த யூனிவர்ஸில் வச்சு இருந்திருப்பாங்க. ஆனால் அவன் வந்த மிஷின்லாம் ரிப்பேர் ஆகிருக்கும். அதை வந்து அந்த ஹீரோவோட அந்த மாமியார் 30 இயர்ஸ் அதில் மாட்டிருந்தாங்க சொல்ல பார்த்தீங்களா, அவங்க தான் அதை சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஃபைனலாக அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வழியாக அவன் ஏதோ ப்ராப்ளம், ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான், அவன் தான் வில்லை அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். அதை வந்து அவன் சரி பண்ணி கொடுத்ததை அவங்க எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அதை எப்படி திரும்ப அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி பண்ணி அவன் எப்படி திரும்ப வெளியே வராங்கிறது தான் மெயின் கதை. அந்த வகையில் அந்த பொண்ணு, ஹீரோவோட பொண்ணு வந்து அந்த சிக்னல், அந்த மிஷினை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறங்கிற பேரில் சிக்னல் அனுப்பிச்சி விட்ருவா. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இப்போ அந்த சிக்னல் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹோல் மாதிரி உருவாகி அந்த குவான்ட்மேனியா அந்த யூனிவர்ஸ்குள்ளே அவங்கள இழுத்துரும். அந்த மொத்த ஃபேமிலி இழுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த யூனிவர்ஸ்லேருந்து அந்த அந்த அவங்க கண்டுபிடிச்ச அந்த 30 இயர்ஸ் உள்ள வாழ்ந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்ச அந்த மிஷினை திரும்பவும் ரீபவுண்ட் பண்ணி அதை உருவாக்கி திரும்ப அதை வச்சு வெளியே வர்றது தான் கதையை. ஏன்னா அந்த மிஷினில் அந்த இவங்க மொத்த ஃபேமிலி வெளியே வர போகிறாங்களா, இல்லை அந்த வில்லன் வெளியே வர போகிறானா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அந்த வில்லன் வெளியே வந்தால் மொத்த யூனிவர்ஸையும் மொத்த உலகத்தையும் அழிச்சிருவான். ஸோ அவன் வெளியே வராமல் இவங்க மட்டும் வெளியே எப்படி வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. எதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வென்ச்சராக, த்ரில்லிங்காக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மூவியோட லிங்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கீழே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கீழே கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.